நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஹார்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை வரவேற்பது நான் யுவராணி. +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. May 8 அன்னைக்கு +2 ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற கேள்வியோடு இருப்பீங்க. குறிப்பாக நான் பிகாம் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட், பிகாம் மட்டும் இல்லாமல் அது கூட சேர்த்து ஒரு டிகிரி கோர்ஸ் படிக்கணும், ஒரு இன்டகிரேட்டடான ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருப்பீங்க. ஸோ அதை எங்கே படிக்கணும், அந்த ஸ்டடீஸை யார்கிட்ட கேட்டு அந்த கோர்ஸ் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விவரம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கான நிகழ்ச்சி தான் இது. +2 முடிச்ச மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நமக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க மாணவர் சேர்க்கை ஆலோசகர் மணிகண்டன் சார். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த கோர்ஸ் சம்பந்தமான, இந்த இன்டிகிரேட்டட் கோர்ஸ் சம்பந்தமான நிறைய விஷயங்களை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்குமே இந்த பிகாமோடு சேர்த்து இந்த கோர்ஸை வந்து எப்படி படிக்கிறது, இன்டிகிரேட்டட் கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கலாமா, அந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களோட கேள்வியை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக திரையில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சார் கிட்டே டேரெக்டாகவே உங்களோட டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸோட ஒரு காணொலி வீடியோவை பார்த்துடலாம். இந்த காலகட்டத்தில் டிகிரி படிப்பு மட்டுமே போதுமானதா? டிகிரி படிக்கும் போதே CA போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸும் சேர்ந்து படித்தால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 21 வருடங்களாக CA, CMA படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாய் செயல்பட்டு வரும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் அடுத்த கட்ட முன்னெடுப்பான நமது விஜயமங்கலம் ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் பாரதியார் பல்கலைக்கழகம் வழங்கும் பிகாம் படிப்புகளுடன் CA and CMA பயிற்சியும் சேர்ந்து வழங்கப்படுகிறது. ஒரே வளாகத்தில், ஒரே வகுப்பறையில், ஒரே ஆசிரியர்களின் நேரடி பயிற்சியில் முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய பிகாம் படிப்புடன் சேர்ந்து நீங்கள் CA படிப்பையும் ஒரே சமயத்தில் படிக்கலாம். இப்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. டொனேஷன் கிடையாது. 12ஆம் வகுப்பு அறிவியல் மாணவர்களும் பிகாம் வித் CA படிக்கலாம். இந்த படிப்பில் சேர திரையில் தெரியும் இந்த QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது 9843885222 அல்லது 9843884222 என்ற எண்ணை உடனே அழைக்கவும். ஆர்டி காலேஜ் குறித்த ஒரு காணொலி வீடியோவை பார்த்தோம். இப்போ நம்ம தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நம்ம CA, CMA, நம்ம நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக ஒரு முன்னெடுப்பு நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க. ஸோ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இன்டகிரேட்டடான கோர்ஸை படிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ முதல்ல எடுத்தோடனே என்ன அப்படின்னா, இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஜாப் வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது, மேன் பவர் ரொம்பவே ஷார்ட்டேஜாக இருக்குது. பட் அதுக்கான ஆட்களை வந்து எடுக்கிறதுக்கு வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இல்லை அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து மாற்றம் நிறைய வந்துட்டுருக்கு. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, நம்ம வந்து அக்கௌண்டிங் கெரியரில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற மாடர்ன் அப்ரோச் வந்து டோட்டலி வேரி ஆகிட்டு. முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அக்கௌண்டன்ஸோடைய ஒர்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து நடந்து முடிஞ்ச டிரான்சாக்ஷன்ஸ், ஒரு இன்கமாக இருக்கலாம், ஒரு சேல்ஸ் மாதிரியான ரெவென்யூ ஜென்ரேஷனாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பெண்டிச்சர்ஸோடைய டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், அதை வந்து அக்கௌண்ட் பண்ணுறதுல தான் அவங்களுடைய முழு நேரமும் அவங்க வந்து கவனம் செலுத்துகிற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ அவங்க ஒர்க் ப்ரொஃபைல் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணி டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணுறதோடு அவங்களோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நிறைய நேரம் அவங்க வங்கிகளுக்கு செல்வது, இந்த ஃபண்ட் ஃப்ளோ வந்து மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான அதர் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறது, இல்லை வந்து பில்ஸை வந்து ஃபைல் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஈடுபடுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ஸோடைய ஒர்க் ப்ரொஃபைல் டோட்டலாக மாறுது. ஸோ அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த டேட்டா என்ட்ரி மாதிரியான வேலைகளுக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, சில ஆர்கனைசேஷனில் AI டூல்ஸுமே இருக்குது. ஸோ இந்த ஒர்க் அதை சிம்பிளிஃபை பண்ணுற காரணத்தினால இப்போ இருக்கிற அக்கௌண்டன்ஸ் கிட்ட பிஸ்னஸ் ஓனர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து டோட்டலாக மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா GST மாதிரியான விஷயங்களில் வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து அக்கௌண்டண்ட்டே ஃபைல் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லைனா அது ஆடிட்டர் ஆஃபீஸில் இருக்கவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாமே இவங்க கலெக்ட் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்கௌண்டன்ட் வந்து டேட்டா என்ட்ரி ரிலேட்டட் ஒர்க்லேருந்து வெளியில் வந்து ஒரு ப்ரோஆக்டிவ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்குள்ளே வரணும், ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு தேவையான டேட்டாவை கொடுக்கணும், அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இண்டஸ்ட்ரியில் வந்து பிகாம் முடிச்சுட்டு வெளியில் வரவங்களுடைய கவுண்ட் வந்து நிறைய இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ +2ல் வந்து ஒரு 7லேருந்து 8 லட்சம் பேர் வந்து +2 எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க. CBSE பேட்டர்ன்லையும் லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து +2 எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்கன்னா, ஒரு 2 லட்சம் மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த பிகாம் படிப்புகளுக்குள்ளே சேர்றாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து அக்கௌண்டிங் ப்ரொஃபைலில் ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தாலும்
பல ஆர்கனைசேஷன் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா எனக்கு நல்ல அக்கௌண்டன்ட் கிடைக்கல. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா நல்ல அக்கௌண்டன்ட் கிடைக்கல. இதை இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா அக்கௌண்டன்ட் சொல்கிற விஷயம் என்னென்னா எங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கல அப்படின்வாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் அக்கௌண்ட்ஸ் கரியரில் நுழைய விரும்புகிறவங்களுடைய ஸ்கில்ஸுமே வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிகாம் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் அதோட வந்து வேலை தேட போகிறாங்க அப்படின்னும் பொழுது இண்டஸ்ட்ரியில் இருக்க பிஸ்னஸ் ஓனர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை அவங்களால மேட்ச் பண்ண முடியலன்றதுனால அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கலன்ற ஒரு நிலைமையும், இல்லை நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கலன்ற நிலைமையும், பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து நல்ல அக்கௌண்டன்ட் கிடைக்கலன்ற நிலைமையும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் வருது. இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னா மாணவர்கள் வந்து அந்த பிகாம் படிப்போடு சேர்த்து, இல்லை அந்த பிகாம் படிப்போடு நிறுத்திக்காமல் கூடுதலாக ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸும் எடுத்து படிக்கணும் அப்படின்றது தான் இந்த முயற்சியுடைய முதல் கட்ட திட்டம். ஓகே சார், இப்போ வந்து பிகாம் ஒரு டிகிரி மட்டும் போதாது, அது கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ இந்த சிஏ, இந்த சிஎம்ஏ இது வந்து எளிதில் வந்து ஒரு அணுகக்கூடிய ஒரு கோர்ஸாக நம்மளால் பார்க்க முடியுமா சார்? இல்லை, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து கடந்த 20 வருடங்களாகவே +2 முடித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சிஏ படிப்பை எடுத்து படிக்கணும்னு விரும்பினார்னா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு விரும்பினார்னா அவரை வந்து இந்த படிப்புகளில் வந்து அதை எப்படி திட்டமிட்டு எளிமையாக படிக்கணும், அதை வந்து தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளணுன்ற முயற்சியில் தான் நம்மளுடைய கல்லூரி வந்து தொடர்ந்து ஈடுபடுது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இதனுடைய பயிற்சியை கொடுத்து இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் இந்த 2 லெவல்லையுமே ஆரம்பத்திலேருந்தே மாணவர்களுக்கு வந்து அந்த படிப்புகள் பற்றிய அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அந்த படிப்பை எப்படி படிக்கணுன்ற திட்டமிடுதலை கொடுத்து அதற்கான முறையான பயிற்சியும் கொடுத்து அந்த மாணவர்கள் வந்து தேர்வில் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறுவதற்கும் நம்ம வந்து உதவி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்சிஎம்ஐ படிப்புகளை நேரடியாக படிக்கணும்னு நினச்ச மாணவர்கள் அதற்கு அடுத்த கட்டத்தில் நிறைய பேர் நினைக்கிறது வந்து நான் டிகிரியோடு சேர்த்து இதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ எதிர்பார்க்குறாங்க. ஸோ முன்னெல்லாம் நம்மளே என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் வந்து +2 முடிச்சோன்னா சிஏவை படிக்கலாமே, நீங்கள் எதுக்கு டிகிரி ஒன்று படிக்கணும் அப்படின்னு கேட்போம். ஆனால் இப்போ நிறைய பேரோட விருப்பம் வந்து ஒரு டிகிரி படிக்கணுன்றது. அது வந்து பல காரணங்கள் அவங்க மைண்டில் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று வந்து இந்த சிஏ ஜேர்னியில் 5 இயர்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு நான் என்னை எலிஜிபிள் ஆக்கிக்கணும், இல்லை வந்து இந்த சிஏ ஜேர்னியில் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக இடைப்பட்டுறாங்க, தடை வருது அப்படின்னு சொன்னால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும், அதில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு அரசாங்க வேலைக்கு போக முடியும், ஆனால் எனக்கு வந்து 3 வருஷம் கழித்து டிகிரின்ற ஒரு விஷயம் கையில் இல்லைன்றதுனால அந்த தேர்வுகளை என்னால் எழுத முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாணவர்களுக்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பிகாம் படிப்போடு சேர்த்து இந்த சிஏசிஎம்ஐ படிப்புகளை எளிமையாக படிப்பதற்கான ஒரு திட்டத்தை தான் ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசுடைய பாரதியார் யூனிவர்சிட்டி கொடுக்குற பிகாம் அப்படின்ற ஒரு பட்டத்தோட மாணவர்கள் வெளியில் வராமல் கூடவே வந்து சிஏ அண்ட் சிஎம்ஏ இது ரெண்டுத்தோடைய அவங்களுடைய விருப்பம் தான். அவங்க வந்து சிஏவும் தேர்ந்தெடுக்கலாம், இல்லை சிஎம்ஏவும் தேர்ந்தெடுக்கலாம். அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு படிப்பை எடுத்து படிக்கிற மாணவர்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட்டும் முடித்து ஒரு ப்ரொஃபஷனலி செமி குவாலிஃபைடு அப்படின்ற ஒரு தகுதியோடு அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒன்று வெளியில் வரும்பொழுதே வேலைக்கு போகலாம், இல்லை போட்டித் தேர்வுகளை கையாளலாம். அப்படி இல்லைனா மேற்கொண்டு படிக்கிற விருப்பம் இருக்கிற மாணவர்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்மில் போயிட்டு அவங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணிவிட்டு ஃபைனல்ஸ் என்ற ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் இந்த படிப்பு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே சார், இப்போ வந்து 12th படிக்கும்போது நம்ம பார்த்தோன்னா இப்போ ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ நீட் வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா 11th 12thலேயே வந்து அதுக்கான கோச்சிங் வந்து எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஜேஇ மெயின்ஸ் அந்த எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கட்டம் தான் இப்போ இங்கே பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அந்த சி குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான வெர்ஷன், ஒரு நியூ வெர்ஷனாக நம்ம பார்க்கலாமா? அந்த +1 +2 படிக்கும் போதே இந்த கோர்ஸ் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு பிகாமோடு சேர்த்து அந்த சிஏசிஎம்ஏவை படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்கும் சார்? அந்த வெர்ஷன் தான் நான் இதுவும் இல்லை, இது ஒரு சரியான கேள்வி தான். நீங்கள் கேட்குற கேள்வியில் இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த கல்லூரி தொடங்குவதற்கான ஒரு காரணமாகவே அமைஞ்சது. அது என்னென்னா, முந்தைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து ஒரு படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நேரம் போதாமல் இருந்தது, அவங்களுக்கு வந்து இன்டர்நெட்டு, மொபைல் மாதிரியான ஒரு அடிஷ்னல் டூல்ஸ் அவங்க கையில் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து யார்கிட்டையாவது டியூஷன் போகிறதோ இல்லை வந்து ட்ராவல் பண்ணுறது, ரெஃபரன்ஸ்க்கு வந்து அவங்க லைப்ரரிக்கு போய் புக் எடுக்கிறதுன்ற மாதிரி பல வேலைகளில் வந்து அவங்கள ஈடுபடுத்திட்டு இருந்தாங்க. இது முறையாக செய்கிற மாணவர்கள் நிச்சயமாக அந்த துறையில் வந்து சாதிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பிகாம் மட்டுமே படித்த மாணவர்கள்லேயே மோர் தென் 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த துறை சார்ந்த வேலைகளுக்கும் நல்ல சம்பளத்தோட வேலைகளுக்கும் போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் மீதம் இருக்க 80% மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கல்லூரி படிப்பு அப்படின்றது வந்து அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் டைமாக வந்து மாற்றிக்கிறாங்க. ஏன்னா கல்லூரி படிப்பு வந்து இந்த பிகாம் மாதிரியான பாடங்கள் வந்து கொஞ்சம் எளிமையான ஒரு பாடத்திட்டம். அதுவும் பார்த்திங்கன்னா தேர்வுக்காகவே அவங்கள படுத்திக்கிற முறைகளும் இதில் இருக்குது.
ஸோ இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த 3 வருடங்களில் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களில் அவங்கள ஈடுபடுத்திக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில மாணவர்கள் வந்து அந்த துறை சார்ந்த கூடுதல் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மற்ற மாணவர்கள் வந்து அந்த 3 ஆண்டு காலமும் கல்லூரி சார்ந்த பொழுதுபோக்கு அம்சங்கள், திருவிழாக்கள்லாம் நிறைய கொண்டாடுறாங்க கல்லூரிகள், அதை நம்ம பார்க்குறோம். இல்லை விளையாட்டு அம்சங்கள், அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அது தேவைப்படுது. இருந்தாலும் அவங்களுடைய ஃப்யூச்சரை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த நேரத்தை வந்து வீணடிக்கிறதுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஏன் வந்து கூடுதலாக இன்னொரு தகுதி படிப்பையும் மாணவர்கள் படிக்கக்கூடாது? இப்போ நம்ம +1 +2 படிக்கிற மாணவர்கள், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு மெடிசன் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தோடு சேர்த்து கூடுதலாக 2-3 மணி நேரங்கள் செலவு செய்து அவங்க வந்து அந்த நீட் மாதிரியான இந்த நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சிகளை எடுக்கிறாங்க. இதே மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ்க்கெலாம் படிக்காமையே வேறு கோர்சஸ் எடுத்து படிக்க முடியும். இருந்தாலும் சாதிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து கூடுதலாக இந்த ஐஐடி மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அந்த நுழைவுத் தேர்வுக்காகவும் மணிக்கணக்கில் நேரத்தை வந்து செலவு பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய விடுமுறை நாட்கள் எல்லாமே வந்து முழு நேரமாக அந்த நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சிகளை அவங்க எடுத்து சாதிக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் பிகாம் படிக்கும்பொழுது மாணவர்கள் வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் மட்டும் கல்லூரியில் செலவு பண்ணிவிட்டு மீதம் இருக்கும் நேரங்களை வந்து பொழுதுபோக்கு அம்சங்களில் அவங்கள ஈடுபடுத்திக்காமல் ரொம்ப மேக்ஸிமம் நம்ம சொன்னால் என்ன பண்ணுறாங்கன்னா பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு டேலி மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து அவங்க போகிறாங்க. அது ஒரு 1 மந்த் 2 மந்த் கோர்ஸாக தான் இருக்குது. அந்த ஸ்கில் மட்டுமே அவங்க பிகாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு நல்ல சம்பளத்தோட கூடிய ஒரு நிரந்தரமான வேலையை ஏற்படுத்தி கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நேரத்தை, இந்த 3 வருட காலத்தை அவங்க முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு பிகாமோடு சேர்த்து இந்த சிஏவுடைய ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் முடிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து நம்ம ஏற்படுத்தி தரோம். இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணமும் என்னென்னா பிகாம் அண்ட் சிஏசிஎம்ஏ படிப்புகளில் இருக்கிற இந்த பாடத்திட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 40% வந்து மேட்ச் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து சிஏல இருக்கிற சிலபஸ் பிகாம்லேயும், அதே மாதிரி பிகாமில் இருக்கிற சிலபஸ் சிஏ சிஎம்ஏலையும் இந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் லெவலில் கவர் ஆகுதுன்றதுனால இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி எஜுகேஷன் தான். தனியாக நீங்கள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது வந்து கடினமானதாகவும் இல்லை வந்து நேரத்தை வந்து வீணடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 6 மணி நேரத்திலேயே பிகாம்க்கு என்ன சிலபஸ் இருக்குது அதே சிலபஸ் சிஏல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அதனுடைய தேர்வு முறைகள் இந்த பாடங்களுக்கு எப்படி இருக்கும், பிகாமில் வேறு மாதிரி இருக்கும், சிஏல வேறு மாதிரி இருக்கும். அதை தெரிஞ்சு படிக்கிற மாணவர்கள் வந்து நிச்சயமாக பிகாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கூடவே ஒரு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனையும் கையில் வச்சுருப்பாங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கையில் இருக்கும். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ ஜாப் அப்படின்னு வரும்போது பொதுவாகவே வந்து இந்த ஐடி இல்லை வந்து ஒரு என்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான் வந்து இந்த ஃபாரின்லலாம் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிஏசிஎம்ஏ படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குமா? ஒரு காமர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸால் ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வாங்க முடியுமா சார்? நிச்சயமாக முடியும். இது நம்ம வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலமாகவே நிறைய தடவை மாணவர்களுக்கு வந்து அது விழிப்புணர்வாக கொடுத்துருக்கோம். சிஏசிஎம்ஏ படிப்புகளை முடித்தாலும் உள்நாட்டிலேயே லட்சங்களில் சம்பாதிக்கிற வேலையும் அரசாங்க வேலைகளும் அதையும் தாண்டி வெளிநாடுகளில் வேலை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த காமர்ஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கினா மாணவர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளில் மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் இருப்பதாகவும் லட்சங்களில் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்கிறதாவும் அதுவும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அங்கே தான் கொட்டி குவிஞ்சிருக்கிறதாவும் நினச்சிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டன்சி துறை சார்ந்த வேலைகளை தான் எல்லா நிறுவனங்களுக்கும் தேவைப்படுற ஒரு வேலை. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஜாப் கிடையாதுன்னு நான் வலியுறுத்திட்டே வருவேன். கம்பல்சரியாக அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் வேணும். அவங்க பிஸ்னஸில் என்ன ரெவென்யூ வந்திருக்கு, என்ன எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு, ப்ராஃபிட்டில் இருக்குமா, லாஸில் இருக்குமா, ஃப்யூச்சரில் வந்து ஃபண்ட் ஷார்ட்டேஜ் எவ்வளோ இருக்கும், ஸோ இருக்கிற எக்ஸஸ் ஃபண்டை நம்ம வேறு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி 1000 கேள்விகள் இருக்கும் ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் அதுக்கு வந்து பதில் கொடுக்க போகிறவங்க வந்து அக்கௌண்டன்ட்ஸ். அவங்க தயாரிக்கிற அந்த டேட்டா, ஒருவேளை அந்த டேட்டா மட்டுமே அவங்களுக்கு தயாரிக்கிற வேலையாக இருந்தாலும் அதுவுமே ஒரு புனிதமான வேலையாக தான் நான் கருதுகிறேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஒரு நேரடி பதில் என்னென்னா, ஒரு பிகாம் மட்டும் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டால் வந்து ஒரு சாதாரணமாக சிட்டி லிமிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்தை தான் எதிர்பார்க்க முடியும். நிச்சயமாக ரூரல் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8,000 10,000 மாதிரியான சம்பளங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் டொமைனில் கொடுக்குறாங்க. இந்த மாணவர்களுடைய ஏக்கம் நிச்சயமாகவே என்னென்னா, என் கூட +1 +2 படித்தவங்க வந்து சயின்ஸ் குரூப் படித்ததுனால இன்ஜினியரிங் படித்தாங்க, லேக்ஸில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய சேலரி அப்ரைசல் பேட்டர்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 40% அப்ரைசல் 50% அப்ரைசல்னு பேசுவாங்க. அவங்க ஏற்கனவே லட்சங்களில் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் நம்மளுடைய இந்த காமர்ஸ் துறை சார்ந்த மாணவர்கள் பிகாம் மட்டுமே படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் 15,000 வாங்கிட்டு இருக்கேன், அடுத்து ஒரு 1,000 ரூபாயோ 2,000 ரூபாய் ஏற்றி கொடுப்பாங்களா, ஸோ ஒரு வருஷம் கழிச்சு இது இந்த சேலரி இன்க்ரீஸ்
இன்க்ரீஸ் இருக்குமா, இப்படிலாம் அவங்க வந்து ஒரு மன குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனால் இவங்களுமே வந்து இந்த அப்ராட் ஜாப்ஸோ இல்லை வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறதோ இல்லை வந்து லார்ஜ் என்டர்பிரைசஸில் மந்த்லி சேலரி வந்து 30,000 40,000 50,000 இந்த ரேஞ்சில் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா கூடுதலாக அவங்களுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது. நான் சொல்கிற மாதிரியான இந்த சிஏ சிஎம்ஏல இருக்கிற அந்த செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. அதையும் தாண்டி அந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சுட்டாங்க, ஃபைனல் லெவல் முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு லேக்ஸில் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இங்கே நீங்கள் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும். அது என்னென்னா, வெளிநாட்டு வாய்ப்பு அப்படின்றது நேரடியாக நம்ம வந்து டிகிரி முடிச்ச உடனே வெளிநாட்டுக்கு போகிறதுன்றதை விட வெளிநாட்டு நிறுவனங்களுடைய அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஆடிட் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அது வந்து இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு நிறுவனத்திற்கிட்ட தான் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, அந்த கணக்கு வழக்குகளை பார்க்குற நிறுவனமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். வெளிநாட்டு நிறுவனங்களுடைய பேக் ஆஃபீஸ் வந்து இங்கே இருக்குது. முதல் கட்டமாக இந்த டிகிரி ப்ளஸ் இந்த செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேயே இருக்கிற அந்த பன்னாட்டு நிறுவனங்களில் வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து பெருக்கிக் கொள்ள முடியும். ஸோ அவங்களுமே வந்து நல்ல சம்பளத்தோட இந்த வெளிநாட்டுக்கு நேரடியாக போகணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே இருக்கிற அந்த வெளிநாட்டு நிறுவனங்களுடைய கிளைகள்லையோ இல்லை அவங்களுடைய பேக் ஆஃபீஸ்லையோ ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அளவுக்கு அதிகமாக இருக்குன்றதுனால அவங்க பிகாம் படிப்போடு நிறுத்திக்காமல் கூடுதலாக இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனையும் கெயின் பண்ணணும் அப்படின்றது தான் அப்ஜெக்டிவ். ஓகே சார், இப்போ வந்து பிகாம் சூஸ் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் கூட அப்ராடில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த சிஏ சிஎம்ஏ இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடு வந்து யூஎஸ்சிஎம்ஏ ஏசிசிஏ இந்த கோர்ஸை படித்தா தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஜாப்ஸ் கிடைக்கும், அப்ராட் ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அதுவும் உண்மை கிடையாதா? இதுக்கு வந்து வேல்யூ அதிகமாக சார்? இல்லை, அதாவது எல்லா படிப்புகளுக்குமே மதிப்பு இருக்குது. நான் வந்து இந்த துறை சார்ந்த படிப்புகளில் வேலை கிடையாது, ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த படிப்பு இல்லை அந்த பர்டிகுலர் கிராஜுவேஷன் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் இந்த விஷயங்களில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையவே கிடையாது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அறிவியல் துறை, மருத்துவத்துறை இதற்கான வேலை வாய்ப்புகள், அதில் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை பற்றிலாம் நமக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு பக்கம் வணிகவியல் துறை சார்ந்த படிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சிஏசிஎம்ஏ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் முடித்தா கை நிறைய சம்பளத்தோடைய வேலை, நிரந்தரமான வேலை, கரியர் ஆப்ஷன்ஸு, ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. அதை தாண்டி மாணவர்களுடைய மனசில் வந்து ஒரு சின்ன ஒரு விருப்பம் என்னென்னா, நான் வெளிநாட்டு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு விருப்பம். நான் நிறைய பேருக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இங்கேயே உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை வந்து ஜாப் போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வெளிநாடுகளில் என்ன சம்பளம் கொடுக்கப்படுதோ அதை விட பன்மடங்கு இங்கேயே கொடுக்குறாங்கன்னும் பொழுது நீங்கள் வெளிநாட்டு வேலைகளை தேடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. அதையும் தாண்டி நீங்கள் வெளிநாட்டுல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் கூட இந்தியன் சிஏ சிஎம்ஏ முடிக்கிறவங்களுக்கு உலக அளவில் எந்த நிறுவனத்தில் வேணால் வேலை செய்வதற்கான எலிஜிபிலிட்டி கிடைக்குது. ஸோ அதை வந்து உறுதி செய்யறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை உலகத்தில் இருக்க எந்த நிறுவனங்களுமே அவங்களுடைய அக்கௌண்டிங் ஆடிட்டிங் வேலைகளுக்கு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க சிஏ நிறுவனம் வந்து வெளிநாடுகளில் வேறு வேறு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, சிபிஏ சிஎஃப்ஏல வந்து யூஎஸ்சிஎம்ஏ ஏசிசிஏ மாதிரியான அந்த நாடுகளின் அந்த கல்வி நிறுவனங்களோட நிறைய ஒப்பந்தங்களை வந்து கையெழுத்திட்டுருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் சிஏ முடிக்கிறவங்களுக்கு வெளிநாடுகளில் வேலை செய்கிற வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அதையும் தாண்டி மாணவர்கள் வந்து ஒரு மனநிலை தான், அவங்க வந்து ஃபாரினில் கொடுக்குற அந்த ஏசிசிஏவோ இல்லை யூஎஸ்சிஎம்ஏவோ இல்லை சிபிஓ படித்தா தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்தியன் சிஏ படித்தாவே வெளிநாடுகளில் வேலைக்கு போக முடியும். என்ன வேறுபாடு இல்லை வந்து அதை நம்ம வந்து விரும்பி படிக்கலாமா அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை வந்து மாணவர்கள் அப்சர்வ் பண்ணணும். நம்ம இந்தியாவில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நிச்சயமாக இந்தியன் சிஎம்ஏ முடித்தாதான், சிஏசிஎம்ஏ முடித்தா மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ஜிஎஸ்டி மாதிரியான வரிச்சட்டங்கள், வருமான வரி மாதிரியான வரிச்சட்டங்களை வந்து இந்தியன் சிஏசிஎம்ஏல படிப்பீங்க. ஆனால் அதே நேரம் நீங்கள் வந்து ஏசிசிஏவோ சிபிஏவோ யூஎஸ்சிஎம்ஏவோ படிக்கிறீங்கன்னா இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த நாடுகளோட வரிச்சட்டங்களை தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு யூகே டாக்ஸேஷனோ இல்லை வந்து குளோபல் டாக்ஸேஷனோ தான் படிப்பீங்க. அப்போ உள்நாட்டு வரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸும் இருக்கவே இருக்காது. ஸோ இதையும் மனசில் வந்து மாணவர்கள் பதிய வைக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்திய முறையில் அவங்க வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய சிஎஸ்சிஎம்ஏ கொஞ்சம் எளிமையாக இருக்கும் கம்பேர் டு ஃபாரின் கண்ட்ரீஸில் ப்ரொவைட் பண்ணுற அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவும் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சகத்தின் கீழே செயல்படுற நிறுவனம் அப்படின்றதுனாலையும் லாப நோக்கத்தோடு செயல்படுற நிறுவனம் கிடையாது அப்படின்றதுனாலையும் இதனுடைய கல்வி கட்டணம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ சிஏ இன்ஸ்டியூட்க்கு அந்த 5 இயர்ஸ் ஜேர்னியில் நீங்கள் பே பண்ண போகிறதே ஒரு 1 லேக்குள்ளே தான் இருக்கும். அதுவும் மொத்தமாக கிடையாது. ஒவ்வொரு நிலைகளையும் முடித்த பிறகு தான் நீங்கள் அதற்கான கல்வி கட்டணங்களை வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும்.
ஸோ இது வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும் மாணவர்களுக்கு. அதாவது ஒரு தனியார் பள்ளியில் +1 +2க்கு கட்டுற செலவு விட இது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதுவும் கட்டும் முறையும் எளிமையாக இருக்குன்றது. இதே நீங்கள் வெளிநாட்டில் வழங்கப்படுற அந்த ACCAOவில் வந்து மற்ற படிப்புகளையும் தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் செலுத்துகிற கல்வி கட்டணம் வந்து குறைந்தபட்சம் 3 லட்சம் வரைக்குமே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி சில கல்வி கட்டணங்களும் அதில் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கோர்ஸாகவும் எல்லாருக்கும் ஒரு அஃபோர்டபிலிட்டி இல்லாத ஒரு கோர்ஸாகவும் இருக்குது. அதுவும் அந்த கல்வி கட்டணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓராண்டு 2 ஆண்டுக்குள்ளேயே நீங்கள் செலுத்த வேண்டிய முறைகளும் இருக்குது. ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மாணவர்கள் வந்து அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடிய படிப்பாகவும் எளிமையில் சேரக்கூடிய படிப்பாகவும் கல்வி கட்டணம் குறைந்த அளவில் இருக்கிற படிப்பாகவும் தேர்ந்தெடுத்து நல்ல வேலைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டியை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து பிகாமோடு சேர்த்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறது தான் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்துனா GDS லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியே வரல. எனக்கும் கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்து RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் பிகாமோட ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி RD காலேஜ் குறித்த ஒரு காணொலி வீடியோவை பார்த்துடலாம். டிகிரி படிப்பு மட்டுமே போதுமானதா? டிகிரி படிக்கும் போதே CA போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸும் சேர்ந்து படித்தால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 21 வருடங்களாக CA, CMA படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாய் செயல்பட்டு வரும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் அடுத்த கட்ட முன்னெடுப்பான நமது விஜயமங்கலம் RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் பாரதியார் பல்கலைக்கழகம் வழங்கும் பிகாம் படிப்புகளுடன் CA and CMA பயிற்சியும் சேர்ந்து வழங்கப்படுகிறது. ஒரே வளாகத்தில், ஒரே வகுப்பறையில், ஒரே ஆசிரியர்களின் நேரடி பயிற்சியில் முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய பிகாம் படிப்புடன் சேர்ந்து நீங்கள் CA படிப்பையும் ஒரே சமயத்தில் படிக்கலாம். இப்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. டொனேஷன் கிடையாது. 12ஆம் வகுப்பு அறிவியல் மாணவர்களும் பிகாம் வித் CA படிக்கலாம். இந்த படிப்பில் சேர திரையில் தெரியும் இந்த QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது 9843885222 அல்லது 9843884222 என்ற எண்ணை உடனே அழைக்கவும். RD காலேஜ் குறித்த ஒரு காணொலி வீடியோ பார்த்தோம். இப்போ நேரொருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். பரணிகா திருப்பூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன, நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார், இப்போ CMA வந்துட்டு CA விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. CMA படித்தா ஆப்பர்ச்சுனிட்டி CA மாதிரி தான் இருக்குமா, இல்லை அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னா சார்? இல்லை, இது வந்து ஒரு அப்ரோச் வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. CAவை விட CMA எளிமையாக இருக்கும், இல்லை வந்து CA கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அப்ரோச் வேண்டாம். ரெண்டுமே ஒரே துறை சார்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் படிப்பு தான். ஆடிட்டிங் துறையில் சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் CA இல்லை CMA இல்லை CS இந்த 3 படிப்புகளில் ஏதாவது ஒரு படிப்பை எடுத்து படிங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து CMA கோர்சஸ் எடுத்து படிக்கும் பொழுது CAவை விட CMAல கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அந்த ஆர்டரே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு CA சொல்லுவோம், அடுத்து CMAவை சொல்லுவோம். இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு செலவுகளை வந்து கட்டுப்படுத்துகிற முறையை சொல்லி கொடுக்குற ஒரு படிப்பு. அந்த மாதிரியான ஒரு
கன்சல்டேஷன் வந்து நம்ம அந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ்க்கு கொடுக்குற மாதிரி தான் நம்மளுடைய ஃபுல் ஜாபுமே இருக்கும். எப்படி இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தொழில் பண்ணுற ஒவ்வொரு நிறுவனத்திற்குமே அவங்க வந்து ஒரு சிறிய நிறுவனத்திலேருந்து கோடிகளில் முதலீடு பண்ண நிறுவனங்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய உதவி கட்டாயமாக தேவைப்படும். அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது, அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்து அக்னாலேஜ் பண்ணுறது, சைன் பண்ணுறது, அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து ஆடிட் பண்ணுறது மாதிரியான பல விஷயங்களுக்கு எல்லாருக்குமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய உதவி வந்து தேவைப்படும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேர்ன் ஓவர் ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா கட்டாயமாக அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட்டர் சைன் பண்ணாமல் அவங்க எந்த விஷயத்துக்குமே பயன்படுத்த முடியாது. இதே நீங்கள் வந்து சிஎம்ஏ உடைய குவாலிஃபிகேஷன், சிஎம்ஏ உடைய வேலை வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சிஏ வந்து 100 நிறுவனம்னா எல்லாருக்குமே தேவைன்னு சொன்னேன். ஆனால் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் 100ல் ஒரு 70 நிறுவனங்களுக்கு அவங்களுடைய உதவி வந்து தேவைப்படும். சிஎம்ஏக்களும் அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் ஃபைலிங் மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனால் குறிப்பாக அவங்களுடைய முக்கியமான ஒர்க் ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நிறுவனம் அவங்க தயாரிக்கிற பொருட்கள், அந்த பொருட்களுடைய விலையை வந்து எப்படி காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண முடியும், அந்த செலவு எவ்வளோ ஆச்சு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து விற்பனை விலையை நிர்ணயிக்க முடியும், அந்த நிறுவனத்தினுடைய லாபத்தை வந்து உறுதி செய்ய முடியும் இல்லையா. இந்த மாதிரியான செலவுகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணால் கூட ஏற்கனவே நடந்த ப்ராஜெக்டில் என்ன செலவுகள் ஆச்சு, அதன் மூலமாக நிறுவனத்திற்கு என்ன லாபம் வந்தது, அதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நம்ம எடுத்து பண்ண போகிற பிஸ்னஸில் புது ப்ராஜெக்டில் நமக்கு என்ன லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான அனாலிசிஸ் பண்ண போகிற படிப்பு தான் இந்த சிஎம்ஏ படிப்பு. ஸோ அதனால் வாய்ப்புகள் குறித்து பார்க்கும்பொழுது இரண்டுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சிஎம்ஏ முடித்தவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதுசாக நிறுவனங்கள் தொடங்கப்படுது. அந்த நிறுவனங்கள் வந்து எவ்வளோ வருமானம் வந்தாலும், இப்போ நம்ம வீட்டில் கூட சொல்லுவோம்ல, வருமானம் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்குது, ஆனால் கையில் காசு நிற்க மாட்டேங்குது, செலவு நடந்துகிட்டே இருக்குன்னுவோம். இதே நிலை தான் எல்லா தொழில் நிறுவனங்களுமே. அங்கே எவ்வளோ வருமானம் வந்தாலும் அந்த செலவுகளை கட்டுப்படுத்தும் முறைகளை முறையாக செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து இந்த சிஎம்ஏக்களுக்கு இருக்குன்றதுனால சிஎம்ஏ படிப்புக்கும் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சிஎம்ஏ படிப்பு ரொம்ப ஈஸி சிஏவை கம்பேர் பண்ணும்போது, அதனால் இதை தேர்ந்தெடுத்துன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஓகே சார், அங்கே ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் தான் அதிகமாகுது. நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. அடுத்து ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். பிரியதர்ஷிகா திருப்பூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன, நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க பிரியா, உங்களோட டவுட் என்ன, நீங்க கேளுங்க. சார் நான் வந்து சிஎஸ் மேத்ஸ் படிச்சிருக்கேன் சார். ஓகே, எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஒரு சிஏ பண்ணலாமா சார் அதை படிச்சுட்டு? இல்லை, இப்போ நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க? பிஎஸ்சி மேக்ஸ் ஃபைனல் இயர் சார். பிஎஸ்சி மேக்ஸ் ஃபைனல் இயர்ஸ் தாராளமாக பண்ணலாமா? இதுதான் இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகளுடைய ஸ்பெஷாலிட்டியே. நீங்கள் வந்து +1 +2ல் காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கணும், இல்லை டிகிரி லெவலில் காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் வந்து +1 +2 சயின்ஸ் குரூப் அண்ட் டிகிரியில் கூட சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தா கூட சிஏ இல்லைனா சிஎம்ஏ இந்த கோர்சஸில் வந்து இன்டர்மீடியட் லெவல்லேருந்தே படிக்க முடியும். ப்ரொவைடட் உங்களுடைய டிகிரியில் வந்து உங்களுக்கு 60% மேலே மதிப்பெண்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்கிப் பண்ணிவிட்டு சிஏ ஆர் சிஎம்ஏ உடைய இன்டர்மீடியட்ன்ற செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டடீஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் படிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா அகைன் பேசிக்ஸ்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எங்களுடைய இன்னொரு நிறுவனமான இந்த நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்சஸ்குள்ளே வருவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து முதல் 20 நாட்களுக்கு +1 லெவலில் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சிலபஸை டீச் பண்ணிவிட்டு திரும்பவும் நாங்கள் அந்த சிஏ சம்மந்தப்பட்ட பாடங்களுக்கு வந்து பாடங்களை நடத்துவோம். அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களாக இருந்தாலும் அவங்க வந்து சிஏசிஎம்ஏ படிக்க முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் +1 +2ல் வந்து பயாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா கூட பிகாம் படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். இது நிறைய மாணவர்களுக்கு தெரியறதில்ல. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம சயின்ஸ் குரூப் படித்ததுனால அந்த அறிவியல் துறை சார்ந்த படிப்புகள் மட்டும் தான் தொடர்ந்து படிக்க முடியும்னு நினச்சிக்கிறாங்க. பாரதியார் யூனிவர்சிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா பல பிகாம் படிப்புகள், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸு, ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் ஃபைனான்ஸு, பிகாம் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் மாதிரியான டிகிரி படிப்புகளுக்கு வந்து நீங்கள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அறிவியல் துறை சார்ந்த பாடங்களை படிச்சிருந்தாலும் மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பிகாம் படிப்புகளையும் எடுத்து படிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் எடுத்து படிங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ டிகிரி முடிச்சுட்டு இந்த கோர்ஸை படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உங்களால் வந்து படிக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து நீங்கள் நிறைய டைம் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ இந்த சிஏசிஎம்ஏ அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஆசைப்பட்டால் கூட +2 முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு டிகிரி கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த டைம் பீரியட் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க.
பட் இப்போ என்னன்னா பிகாம் ப்ளஸ் வந்து அந்த இன்டகிரேட்டட் கோர்ஸாகவே நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை எப்படி நம்ம பார்க்குறது சார்? இப்போ இந்த முயற்சி எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, இதுக்கு வந்து நேரடியான 2 விளக்கம் தான். ஒன்று என்னென்னா, +2 முடித்த பிறகு நான் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் தான் போக போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் நடுவில் ஒரு டிகிரின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நேரத்தை வந்து வீணடிக்குது. ஸோ இந்த டிகிரி படித்ததுனாலேயே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எளிமையாக இருக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, +2 CA படிக்கணுன்ற டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நேரடியாக CAக்குள்ளே வரும்போது ஒரு 4.5 ஆண்டு காலத்திலேருந்து ஒரு 5 ஆண்டு காலங்களுக்குள்ளே இந்த CA படிப்பை முடிக்க முடியும். ஒருவேளை +2 முடித்த பிறகு நான் வந்து டிகிரி படிச்சுக்கிட்டே CA படிக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஸோ அது வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும், எப்போ பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா, நான் வந்து ஒரு +2 முடிச்சாச்சு, ஒரு காலேஜில் வந்து பிகாம் ஜாயின் பண்ணுறேன். ஸோ காலேஜ் வந்து எனக்கு ஒரு மார்னிங் 9 to 3 இருக்கும். திரும்பவும் CAக்கு வந்து தனியாக ஒரு கோச்சிங் போவேன். ஈவினிங்கில் வந்து ஒரு 6 to 9 இல்லை மார்னிங் வந்து ஒரு 6 to 8:30 அந்த மாதிரி கோச்சிங் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணும்பொழுது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 மணி நேரம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு 2 டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஒரு 2 பேப்பருக்கு மார்னிங்கில் CAவோட 2 பேப்பருக்கு மார்னிங்கில் ஒரு டியூஷன் சென்டர்ஸ் போவாங்க, அடுத்து காலேஜ் போவாங்க, திரும்பவும் வந்து இன்னும் 2 பேப்பருக்கு வந்து ஈவினிங்கில் வேறு ஒரு டியூஷன் சென்டர்ஸ்க்கு போகிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, பல மணி நேரங்கள் வந்து அந்த கல்வி நிறுவனத்திலேயே அவங்களுடைய நேரம் வந்து செலவு பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இருவேறு நிறுவனங்களில் ஒரே மாதிரியான படிப்புகளுக்கு இருவேறு முறைகளில் நம்ம பயிற்சி எடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த படிக்கிற முறை மாறுது, இதனுடைய தேர்வுகள் முறை மாறுதுன்றதுனால இந்த பிகாமில் படிக்கிறதையும் CAல படிக்கிறதையும் மாணவர்கள் வந்து குழப்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அது அவங்களுக்கு ஒரு கடினமான படிப்பாக மாறிடுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோடைய இன்னொரு விரிவாக்கம் RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் என்ன பண்ணுறோன்னா, கல்லூரிக்கு வர மாணவர்கள் அவங்களுக்கே தெரியாமல் அந்த கல்லூரி படிப்போடு சேர்த்து, தெரியாமன்றதுல அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த படிப்புகளுக்குள்ளே வராங்க, கல்லூரி படிப்போடு சேர்த்து இந்த CA CMAக்கான பயிற்சி எடுக்கிற மாதிரியான ஒரு முறை. காலை 9 மணி முதல் மாலை வந்து 4 மணி வரைக்குமோ கல்லூரி வகுப்பறையில் 6 மணி நேரம் அவங்க செலவு பண்ணும்பொழுது இந்த துறை சார்ந்த நிபுணர்கள், யூஸ்வலாக வந்து டிகிரி காலேஜஸில் பார்த்தீங்கன்னா PG PhD முடித்தவங்க லெக்சரர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க. ஆனால் RD காலேஜ் ஆஃப் காமர்ஸில் என்ன பண்ணியிருக்கோன்னா, PG PhD ப்ளஸ் அவங்க வந்து CA குவாலிஃபைட் இருக்க பர்சன்ஸாகவும் அந்த டீச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாகவும் இருக்கிறதுனால பிகாம் சிலபஸையும் CAவையும் சேர்த்து படிக்கிற முறை நேரத்தை வந்து குறைப்பது. அது மட்டும் இல்லாமல் எளிமையான பிகாம் படிப்பு, ஆழ்ந்து படிக்க வேண்டிய CA படிப்பு, இந்த வேறு பாடத்திட்டத்திலையும் எப்படி வந்து அவங்கள வந்து வேறுபடுத்தி படிக்கணும். அதே மாதிரி பிகாம் பொறுத்த வரைக்கும் ஒரு எளிமையான தேர்வு முறை, CA பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினமான தேர்வு முறை, இந்த 2 தேர்வு முறைகளையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றத ஒரே வகுப்பறையில் வந்து ஒரே ஆசிரியர் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிறதுனால பல குழப்பங்களுக்கு இடம் இல்லாமல், நேரத்தை வீணடிக்காமல், ஸோ பல நேரம் வந்து ட்ராவல் பண்ணுறதுலேயே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாமல் இந்த கோர்ஸ்குள்ளே வந்து முடிச்சுட்டு 3 இயர்ஸ் கழிச்சு வெளியில் வரும்பொழுது, அதாவது இந்த பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னா, பிகாம் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது மாணவர்கள் வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட பிகாம் உட்பிரிவுகளை வந்து எடுத்துக்கலாம். பிகாம் ஜென்ரல்லேருந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பேங்கிங், ஃபைனான்ஸ் அப்படின்ற மாதிரி உட்பிரிவுகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு பிரிவை தேர்ந்தெடுக்கிற மாணவர்கள் வந்து கட்டாயமாக கூடவே CA அல்லது CMAக்கான பயிற்சி எடுக்கிற மாதிரியான திட்டம் இது. 1ஆம் ஆண்டு டிகிரி படிக்கும் பொழுதே CAவுடைய ஃபவுண்டேஷனுக்கான ப்ரிப்பரேஷன், யூஸ்வலாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலையுமே CAவோட ப்ரிப்பரேஷனுக்கு ஃபவுண்டேஷனுக்கு நிறைய டைம் எடுத்துக்க சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸை. அதே மாதிரியான ஒரு திட்டம் பிகாம் ஃபஸ்ட் இயர் ப்ளஸ் CAவுடைய ப்ரிப்பரேஷன், பிகாம் செகண்ட் இயர் ப்ளஸ் CAவுடைய எக்ஸாம், ஃபவுண்டேஷன் எக்ஸாம் அண்ட் இன்டர்மீடியேட்டோடைய ப்ரிப்பரேஷன். அதே மாதிரி பிகாமுடைய 3ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது அவங்க CAவுடைய இன்டர்மீடியேட்டில் இருக்கிற குரூப் 2 எக்ஸாம்ஸையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு அதர் ஸ்கில் கோர்சஸ் லைக் டேலி, MS ஆஃபீஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆர் AI டூல்ஸ் மாதிரியான விஷயங்களையும் அவங்க கற்றுக்கிறாங்க. இதனால் 3 ஆண்டு கால இறுதியில் பார்த்தீங்கன்னா பிகாம் அப்படின்ற ஒரு பாரதியார் யூனிவர்சிட்டி வழங்குகிற ஒரு பட்டம், கூடுதலாக உலகத்தரம் வாய்ந்த இந்த CA CMAவுடைய செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு தகுதி அண்ட் அதர் ஸ்கில் கோர்ஸஸும் முடித்து ஜாப் ரெடி கேண்டிடேட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து நார்மலாக ஒரு டிகிரி மட்டும் கையில் இல்லாமல் இவ்வளோ ஸ்கில்ஸையும் அவங்க வச்சுருக்கிறதுனால வெளியில் வரும்பொழுது நல்ல சம்பளத்தோட கூடிய வேலை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸும் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஓகே சார், கண்டிப்பாக அந்த கோர்ஸ் பற்றி இன்னுமே டீட்டெயிலாக பேசலாம். ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். பிரவீன் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். பிரவீன், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, உங்களோட டவுட் என்ன நீங்கள் கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம்மா, கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க. டிவி பார்க்காம உங்களோட கேள்வியை கேளுங்க பிரவீன். 12th முடிச்சிட்டு அப்புறம் என்ன படிக்கலாம்? 12th என்ன குரூப் படிச்சிருக்கீங்க? காமர்ஸ் குரூப். ஓகே, நீங்கள் காமர்ஸ் குரூப் சேரும்போது உங்கள் மனசில் என்ன கோர்ஸ் இருந்தது? நான் படிக்கலாம்னு இருந்தது
செஃப். வெரி குட். நீங்கள் என்ன குரூப் படிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனோட +1 +2 படிச்சிங்களோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. குறிப்பாக நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டிகிரி மட்டும் படிக்கணுன்ற ஒரு மனப்பக்குவம் மட்டும் வேண்டாம். அதுதான் நான் எல்லாருக்குமே வலியுறுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்து படிக்கணுன்றதை நான் வலியுறுத்துவேன். வணிகவியல் துறை சார்ந்த படிப்புகளையே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து CA/CMA எடுத்து படிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து டிகிரியோடு சேர்த்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிகாம் படிக்கும் பொழுதே இந்த CA/CMA படிப்புகளையும் சேர்ந்து படித்து நீங்கள் வந்து ஒரு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். 3 வருஷம் கழித்து ஒரு டிகிரி மட்டும் என் கையில் இருக்குன்ற நிலைமை வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்காது. அது வந்து எல்லாருக்குமே இல்லை. ஒரு படிக்கிற 2 லட்சம் மாணவர்களில் ஒவ்வொரு ஆண்டும் கரஸ்பாண்டன்ஸ்லேயும் சரி இல்லை ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் சேர்த்து பிகாம் BBA மாதிரியான ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிறவங்களில் ஒரு 10,000 மாணவர்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல அவங்க டிகிரி மட்டும் கையில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டிகிரியோடு சேர்த்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இல்லைனா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மட்டுமே படிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை இன்னும் நிறைய நேரம் உங்களுக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்கணுன்னா கூட இந்த திரையில் தெரிகிற எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான ஆலோசனைகளை நான் கொடுக்குறேன். ஓகே சார், தொடர்ந்து இந்த இன்டிகிரேட்டட் கோர்ஸ் பற்றி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேசலாம் சார். RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. சுட 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 சூடா ருசிக்கலாமே ஆச்சி பாதாம் ட்ரிங்க். கூல கூல கூலவென கூலா குடிக்கலாமே ஆச்சி பாதாம் ட்ரிங்க். சில்லுன்னு சில்லுன்னு குல்ஃபி சுவைக்கலாமே ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எங்கு நிலங்கள் வாங்கலாம், எந்த மாதிரியான நிலங்கள் வாங்கலாம், எந்த பகுதியில் நிலம் வாங்கினால் பன்மடங்கு விலை உயரும், நிலம் வாங்குவதற்கு முன்பு கவனிக்க வேண்டியவை குறித்தும் பத்திரம், பட்டா, சிட்டா, அடங்கல், பதிவேடு, புலப்படம், நில அளவை, அப்ரூவல் குறித்தும் நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ரியல் எஸ்டேட் துறையின் ஆலோசகர் மற்றும் தலைவர் டாக்டர் ஹென்றி கலந்து கொண்டு உங்களின் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நேரலையில் பதிலளிக்கிறார். இது உங்களின் இல்ல கனவுகளை நனவாக்கும் நேரலை நிகழ்ச்சி கனவு இல்லம். இன்று மாலை 4 மணிக்கு உங்கள் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் CA/CMA படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டிகிரியோடு சேர்த்து அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை எப்படி கம்பைன் பண்ணி படிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை தான் பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து முதல்ல நம்ம RD காலேஜில் குறித்த ஒரு காணொலி வீடியோ பார்த்துடலாம். இந்த காலகட்டத்தில் டிகிரி படிப்பு மட்டுமே போதுமானதா? டிகிரி படிக்கும் போதே CA போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸும் சேர்ந்து படித்தால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 21 வருடங்களாக CA/CMA படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாய் செயல்பட்டு வரும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் அடுத்த கட்ட முன்னெடுப்பான நமது விஜயமங்கலம் RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் பாரதியார் பல்கலைக்கழகம் வழங்கும் பிகாம் படிப்புகளுடன் CA and CMA பயிற்சியும் சேர்ந்து வழங்கப்படுகிறது. ஒரே வளாகத்தில், ஒரே வகுப்பறையில், ஒரே ஆசிரியர்களின் நேரடி பயிற்சியில் முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய பிகாம் படிப்புடன் சேர்ந்து நீங்கள் CA படிப்பையும் ஒரே சமயத்தில் படிக்கலாம். இப்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. டொனேஷன் கிடையாது. 12ஆம் வகுப்பு அறிவியல் மாணவர்களும் பிகாம் வித் CA படிக்கலாம். இந்த படிப்பில் சேர திரையில் தெரியும் இந்த QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது 9843885222 அல்லது 9843884222 என்ற எண்ணை உடனே அழைக்கவும். RD காலேஜ் குறித்த ஒரு காணொலி வீடியோ பார்த்து இப்போ நம்ம தொடர்ந்து சார்கிட்ட பேசலாம். ஓகே சார், இப்போ வந்து நார்மலாக வந்து பிகாம் கோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா வந்து 3 இயர்ஸ் ஆகும் சார் ஸ்டூடெண்ட்டுக்கு. இப்போ என்னென்னா ஒரு இன்டிகிரேட்டடான கோர்ஸ் வந்து ஜாயின் ஆகும்போது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸும் அதில் வந்து ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆகும்போது எக்ஸ்ட்ரா இயர்ஸ் ஆகுமா அப்படின்ற டவுட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்குல்ல. ஸோ அந்த டியூரேஷன் வந்து சேம் பீரியட் தானா இல்லை எக்ஸ்ட்ரா ஆகுமா? அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். இல்லை, இந்த RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் வழங்குற இந்த இன்டெகிரேட்டட் கோர்ஸஸோடைய ஸ்பெஷாலிட்டியே நேரத்தை கூடுதலாக செலவு பண்ணாமல் அந்த டிகிரி படிப்புகளோடு சேர்த்தே இந்த படிப்புகளை கம்ப்ளீட் பண்ணுறது தான்.
இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நிறுவனங்கள் வந்து இந்த படிப்புகளை வந்து வழங்குறாங்க, இன்டிகிரேட்டட் கோர்சஸை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற முறை என்னவா இருக்குன்னா, காலை நேரங்களில் மாணவர்கள் வந்து கல்லூரி படிப்பையும், மாலை நேரங்களில் வந்து CA/CMAக்கான கோச்சிங்கை வந்து 2 கல்வி நிறுவனங்கள் மூலமாகவோ 2 ஆசிரியர்கள் மூலமாகவோ இருவேறு பாடக்குழுக்கள் ஆசிரியர் குழுக்கள் மூலமாகவோ இந்த படிப்புகளை வந்து படிப்பாங்க. ஸோ ஆனால் ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரே நேரத்தில் அவங்களுக்கு வந்து கல்லூரிக்கு வர அட்மாஸ்பியர் மட்டும்தான் இருக்கும். அந்த நேரத்திலேயே இந்த CA/CMAக்கான ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட்க்கும் சேர்த்து நம்ம வந்து கோச்சிங் கொடுக்குறோம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த CA/CMA படிப்புகளுக்கான கோச்சிங் கொடுத்த, அதுவும் ஃபுல் டைம் காலேஜில் பல மாணவர்களுக்கு வந்து இந்த படிப்புகளில் வந்து பயிற்சி கொடுத்த அனுபவம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிகாம் படிப்புகளில் இருக்கிற பாடங்கள் வந்து 40% வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த CA ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட்டில் மேட்ச் ஆகிடும். ஸோ இந்த குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ பிகாம் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நீங்கள் படிக்கிற அக்கௌண்டன்சி பேப்பர், பிஸ்னஸ் லா பேப்பர் வந்து CA ஃபவுண்டேஷன்லேயும் இருக்கும். ஸோ இந்த படிக்கிற முறை தான் வேறவா இருக்கும், அதனுடைய தேர்வு முறைகள் மட்டும்தான் வேறவா இருக்கும். ஆனால் சிலபஸ் ஒன்றா தான் இருக்கும். கூடுதலாக மாணவர்கள் வந்து அங்கே இருக்கிற பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இல்லைனா வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் மாதிரியான பேப்பர்ஸ்க்கு மட்டும் முதலாம் ஆண்டு கவனம் செலுத்தினாங்கன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட் இயரோடு சேர்த்து ஃபவுண்டேஷனையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுகளில் நம்ம படிக்க போகிற இந்த தியோரி பேப்பர்ஸ், ஆடிட்டிங் தியோரி பேப்பராக இருந்தாலும் சரி, அக்கௌண்டிங் பேப்பராக இருந்தாலும் சரி, GST, இன்கம் டேக்ஸ் மாதிரியான மறைமுக வரி, நேர்முக வரி மாதிரியான பேப்பர்ஸ்க்கான சிலபஸுமே மோர் தென் 40% வந்து உங்களுடைய பிகாம் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயரில் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, பிகாம் படிப்பை படிக்கும் பொழுதே இந்த படிப்புகளை இணைந்து படிக்கிற ஒரு வாய்ப்பு. இதனால் நீங்கள் வந்து கூடுதலாக நேரம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த 3 ஆண்டு காலங்கள்லேயே பிகாம் மற்றும் CA ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தான் நமது கல்லூரி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஓகே சார், கண்டிப்பாக. அப்போ வந்து இப்போ பார்க்கும்போது உங்களோட கல்லூரி வந்து ஒரு இன்டகிரேட்டட் மாடலை தான் வந்து ஃபாலோ பண்ணுது. இப்போது இந்த பிகாம் அந்த டிகிரிக்கும் இந்த CA/CMA இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டடி சிஸ்டம் வந்து ஸ்டடி பேட்டர்ன் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? இப்போ அவங்க வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் இருக்கும். இந்த CA/CMA இந்த கோர்ஸுக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க சார் காலேஜ் சைட்லேருந்து? ஸோ இதுக்கு நாங்கள் என்ன ஒரு அப்ரோச் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 hours வந்து காலேஜில் இருப்பாங்க. மார்னிங் 9 to 4 வந்து காலேஜில் இருப்பாங்க. காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே நமக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதனால் வந்து அந்த காலேஜ் டு ஹாஸ்டல் ட்ராவல் பண்ணுற டைம் இல்லை, ஹாஸ்டல்லேருந்து திரும்பவும் காலேஜுக்கு வர டைம் வந்து அவங்களுக்கு வந்து நேரம் வீணாகிறதே கிடையாது. ஸோ இப்போ 4 மணிக்கு காலேஜ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேம்பஸ்லேயே இருக்கிற அவங்களுடைய ஹாஸ்டலுக்கு, பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் தனித்தனி காம்பவுண்டில் ஹாஸ்டல்ஸ் இருக்கும். ஒரு பாதுகாப்பான சூழலில் தான் இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹாஸ்டலுக்கு போன பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரும்பவும் படிக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், CA படிப்பு அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் படிப்பதில் மட்டுமே மாணவர்கள் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்றது. இந்த முறை தான், அதே முறை தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லையும் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ்லையும் ஃபாலோ பண்ணுறோம். இந்த பேட்டர்னில் ஈவினிங் வந்து ஹாஸ்டல் போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடி ஹாலில் அசம்பிள் ஆயிடுவாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நார்மலாக டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட படிக்கிற பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, அவங்க விருப்பப்பட்டால் அன்றைக்கி படிப்பாங்க, நாளைக்கு காலேஜில் வந்து எக்ஸாமோ டெஸ்ட்டோ இருந்ததுன்னா படிப்பாங்க, ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை எழுதுவாங்க, இல்லைனா அவங்க வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களில் அவங்கள ஈடுபடுத்திக்குவாங்க. இது எல்லா மாணவர்களும் கிடையாது, ஆனால் மேக்ஸிமம் ஆர்ட்ஸ் குரூப்பில், காமர்ஸ் குரூப்பில் வந்து டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா, நான் படிக்கிற இந்த 3 வருடம் தான் எனக்கு ரொம்ப எளிமையான பருவம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய பருவம்னு நினச்சிடுறாங்க. ஆனால் ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் இந்த பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வித் CA படிக்கும் பொழுது மாலை நேரங்களில் அந்த ஸ்டடி ஹாலில் அசம்பிள் ஆகிட்டு ஒரு ஸ்டடி சூப்பர்வைசரோட கண்ட்ரோலில், அவங்களோட மேற்பார்வையில் அகைன் அவங்க படிக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன். டெய்லியுமே படிக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். காலையில் வந்து கல்லூரியில் எந்த பாடம் நடத்தப்பட்டதோ அதை வந்து ஈவினிங்கில் வந்து அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்ட பேப்பராக இருந்தால் அந்த சம்ஸை போட்டு பார்க்குறது, தியரி பேப்பராக இருந்தால் அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து படிக்கிறதுன்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு. ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் படிங்க அப்படின்னு விட்டுட்டால் நிச்சயமாக அவங்க படிக்கிற நேரம் குறைவாக தான் இருக்கும், நிறைய கவனச்சிதறல்கள் இருக்கும். ஆனால் இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு மொபைல் ஃப்ரீ ஜோன் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறுகளுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்க படிக்கிறத உறுதி செய்வதற்காகவே ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. எப்படி வந்து ஒரு 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போர்டு எக்ஸாம்ஸ்க்காக சீரியஸாக படிப்பாங்களோ, ஈவன் ஈவினிங்கில் வந்து ஒரு டியூஷன் சென்டர்ஸில் என்ன ஒரு சீரியஸ்னஸோட அவங்களுக்கான டீச்சிங், கோச்சிங், மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களோ, அதே பேட்டர்னில் தான் நம்ம வந்து நம்மளுடைய ஹாஸ்டல்லையும் இந்த ஸ்டடி ஹவர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறோம்.
இதனால் என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக இந்த சப்ஜெக்ட்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும் நிறைய விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை சிதற வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹாஸ்டலில் பண்ணி கொடுத்துருக்கிற வசதிகள் வந்து அவங்களுடைய நேரத்தை வந்து வீணடிக்காது. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு லாண்ட்ரி வசதி பண்ணியிருக்கோன்னா, பொதுவாக தங்கி படிக்கிற மாணவர்களுக்குமே எல்லா கல்லூரியிலுமே எல்லா கல்லூரிகள் அது மட்டும் இல்லாமல் பல பாடங்களுக்காக மாணவர்கள் வந்து ரூம் எடுத்து தங்கி படிக்கிறாங்கனாவே அவங்களுக்கு இருக்கிற 2 முக்கியமான பிரச்சனைகள், ஒன்று வந்து அவங்களுக்கு உணவு சார்ந்த விஷயம், இன்னொன்று வந்து அந்த துணிகளை துவைக்கிறது, லாண்ட்ரி வசதிகள் சம்மந்தப்பட்ட விஷயம். நேரம் வந்து வீணாகும். ஸோ அப்படி வீணாகக்கூடாதுன்றதுனால 3 வேளை உணவு, அவங்களுக்கான டீ காஃபி ப்ரொவைட் பண்ணுறது, அதையும் தாண்டி வந்து அவங்களுடைய துணிகளை துவைப்பது மாதிரியான விஷயங்களை வந்து இந்த கல்லூரி நிர்வாகமே பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுடைய இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட நேரம் செலவாகாமல் படிப்பில் மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான். அதாவது இந்த சப்ஜெக்ட்ஸ் அதனுடைய எக்ஸாமினேஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும்போது, இந்த கவனச்சிதறல் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒருத்தருடைய சூப்பர்விஷனில் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக டைம் மேனேஜ் பண்ணி வித் ப்ராப்பர் ஷெட்யூல், லெசன் ஷெட்யூல்ஸ்லாம் போட்டு கொடுத்து அவங்கள நம்ம படிக்க வைக்கிறோம். குறிப்பாக இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம், அவங்கள நம்ம படிக்க வைக்கிறோம். படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இத்தனை வயசாகிடுச்சு நீங்கள் படிச்சிக்க வேண்டியது தானே அப்படின்னு நம்ம ஒரு மனப்போக்கு இருக்குது. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸை வந்து சீரியஸாக அவங்க படிக்கணுன்றதுனால நடத்தப்பட்ட பாடங்கள் அவங்களுக்கு புரியுதான்றதையும் நம்ம வந்து கவனித்து அவங்க படிக்கும் பொழுது அவங்களுக்கு உடனே அந்த சந்தேகங்களை வந்து நம்ம தீர்த்து கொடுக்கறதுனால கண்டினியூஸாக அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்டடீஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து பேரண்ட்ஸ் மத்தியிலையும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எக்ஸாமாக தான் இது வந்து பார்க்கப்படுது, ஒரு டஃப்பான எக்ஸாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து ஏன்னா லாங் ஹவர்ஸ் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், எக்ஸாம்ஸ் வந்து ரெகுலராக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு, அவங்க அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்களை அங்கே பண்ணிகிட்ருக்கீங்க? அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட கான்ஃபிடென்ஸை எப்படி சார் பூஸ்ட் பண்ணுறீங்க? ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பொதுவாகவே ஏற்கனவே நமக்கு இந்த கல்வி வழங்குவதில் வந்து அனுபவம் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து தொடர்ந்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினா ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, இன்னொரு பக்கம் அவங்களை வந்து நீங்கள் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுங்கன்னும் பொழுது அதில் வந்து தொடர்ந்து நிறைய நேரங்களை வந்து வீணடிச்சிடுறாங்க. ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபவுண்டேஷன் லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது பிகாமோட ஃபஸ்ட் இயர் சிலபஸ் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் படிப்பாங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு கூடுதலாக இந்த படிப்பு சார்ந்த, இந்த துறை சார்ந்த ஸ்கில் கோர்சஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயரில் வந்து டாலி பேசிக்ஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியோட பேசிக்ஸ் வந்து சப்ஜெக்ட்ஸ் கொடுப்போம். ஸோ அவங்கள வந்து இந்த தேர்வுகளை எழுத வைக்கிறதுக்கும் அந்த டாலி மாதிரியான கோர்சஸில் வந்து எக்ஸாம்ஸ் எழுத வைக்கிறது, சர்டிஃபிகேட் வாங்க வைக்கிறதுன்ற மாதிரியான ஆக்டிவிட்டிலேருந்து நம்ம இன்வால்வ் ஆகும். அப்போ என்ன ஆகுனா, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலுமே ஒரு காம்படிஷன் இருக்கும். ஸோ யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடத்துலையுமே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான வெபினார்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ முதலாம் ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 5 வெபினார்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அவங்க என்ன சாதிச்சாங்க, எந்த முறையில் இந்த படிப்பை வந்து படித்தாங்க, அந்த துறையில் வந்து சாதிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன, இந்த மாணவர்களும் இன்றைய காலகட்டங்களில் கூடுதலாக என்ன திறன்களை வளர்த்தா இந்த துறையில் வந்து சாதிக்க முடியுன்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து உங்களோட ஆர்வத்தை தூண்டுவது போன்ற நிகழ்ச்சியில் வந்து நம்ம நடத்துவோம். இது என்ன ஆகுதுன்னா, மாணவர்களுக்கு வந்து அந்த போர் ஆயிடுச்சு, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துறதுனால மன அழுத்தம் வந்துச்சுன்ற மாதிரிலாம் இல்லாமல் அடிஷ்னலாக அவங்க கெரியர் ரிலேட்டடாக அவங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அந்த வேலைவாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய பல விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக்கிற மாதிரியான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி தான் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கும் பொழுதும், குறிப்பாக 3ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது இந்த படிப்பு அக்கௌண்டிங் துறை சார்ந்த படிப்பு கூடவே ஆடிட்டிங் துறை சார்ந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனையும் அவங்க கெயின் பண்ண போகிறாங்க. இந்த 3ஆம் ஆண்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது அவங்க கையில் வந்து ப்ராக்டிக்கலாக அக்கௌண்டிங் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில், ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில், ஒரு ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி மாதிரியான GSTR1 GSTR3B மாதிரியான ரிட்டர்ன்ஸை வந்து எப்படி ஃபைல் பண்ணுறாங்க, பேசிக்காக ஆடிட்டிங்கில் வந்து என்னென்ன வேலைகளை வந்து அவங்க பண்ணுறாங்கன்ற மாதிரி ரியல் டைம் என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை நம்ம கொடுக்குறோம். இது வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்காது. எதிர்காலத்தில் அவங்க பண்ண போகிற விஷயங்களை அவங்களுடைய கண் முன்னே நம்ம கொண்டு வந்து நிறுத்துறதுனால அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் தான் அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்கள் அவங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களையும் நம்ம உறுதிப்படுத்துகிறோம். 4 மணிக்கு கல்லூரி முடிச்சுட்டு ஹாஸ்டல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 மணி வரைக்குமே அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை வந்து ஸ்டடி ஹாலுடைய ஹாலில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிவி, ஸ்போர்ட்ஸ் சேனல், மியூசிக் சேனல், இந்த மாதிரியான விஷயங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த படிப்பு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான படிப்பாக இருக்காது, ஒரு சேலஞ்சிங்கான படிப்பாக இருக்குன்றதை உறுதியாக சொல்ல முடியும். ஓகே சார். இப்போ வந்து +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண பிறகு ஆஃப்டர் 3 இயர்ஸ்
அவங்க எந்த லெவலில் ரீச் பண்ணியிருப்பாங்க சார்? இந்த கோர்ஸை முடிக்கும் போது எந்த ஸ்டேஜில் இருப்பாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டு விஷயம் இருக்கும் இதில். என்னென்னா +2 முடிச்சுட்டு பிகாம் ப்ளஸ் CA/CMA இன்டெகிரேட்டட் கோர்ஸில் அந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாப் ரெடியாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நார்மல் கிராஜுவேட் மாதிரி இல்லாமல் ஒரு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனலாக அந்த CA உடைய ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் முடிச்சவங்கள நம்ம வந்து செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லுவோம். அவங்க ஜாபுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. ஸோ எதிர் வந்து அவங்க ஒரு சாதாரண நிறுவனத்தில் அக்கௌண்டிங் வேலைக்கு போனால் கூட அவங்க வந்து 30,000 முதல் 50,000 வரைக்கும் சம்பளம் பெறக்கூடிய அளவில் தான் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைனா அவங்க வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வந்து வேலைக்கு போகிறதுக்கு, ஏன்னா நம்ம கூடுதலாக வந்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் கோர்சஸ், AI டூல்ஸை யூஸ் பண்ணுற மெத்தடெல்லாம் நம்ம டீச் பண்ணுறதுனால அவங்க இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸில் அவங்க வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லையும் வேலைக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கையில் இருக்கும். ஏன்னா அவங்க கையில் பாரதியார் யூனிவர்சிட்டி வழங்குற பட்டமும் கையில் இருக்குது, பிகாம் அப்படின்ற ஒரு பட்டம். இது மட்டும் இல்லாமல் இரண்டாவது முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது மாணவர்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடாக மாறுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து இன்டர்மீடியட் லெவலில் கோர்ஸை முடிச்சு வச்சுருக்காங்கன்றதுனால விருப்பப்பட்டால் அவங்க அடுத்து ஆர்டிகல்ஷிப் பண்ணி அந்த CA உடைய ஃபைனல் ஸ்டேஜ் இல்லை CMA உடைய ஃபைனல் ஸ்டேஜையும் முடிக்கிறதுக்கான கைடன்ஸுமே நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஒன்று, நல்ல வேலைக்கு போகிறதுக்கான பட்டம், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், கூடுதலான கான்ஃபிடன்ஸை நம்ம கிரியேட் பண்ணி தரோம். வேலை வாய்ப்புகளையும் நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது இல்லை அப்படின்னா விருப்பப்பட்டால் மாணவர்கள் வந்து மேற்கொண்டு அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டேஜையும் முடிக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த CA வந்து கோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 12th முடிச்சுட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இந்த CA வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு படிப்பு, அந்த படிப்பை வந்து உன்னால் கிளியர் பண்ணவே முடியாது, அது வந்து டாப்பர்ஸால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மார்க் எடுத்துருக்கணும், அப்போ தான் வந்து உன்னால் அந்த படிப்பை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது வந்து தவறான கருத்துன்றதை நம்ம வந்து பல நிகழ்ச்சிகளில் வந்து வலியுறுத்திட்டே இருப்போம். ஈவன் வந்து தொடர்ந்து இந்த 20 வருடங்களில் நம்மளுடைய பயணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் பள்ளிக்கூடங்கள்லையுமே போயிட்டு மாணவர்களை சந்தித்து இந்த CA படிப்புகள் பற்றிய விழிப்புணர்வு வந்து நம்ம ஏற்படுத்துவோம். எல்லா இடத்துலையுமே எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சொல்லி கேட்குற ஒரே ஒரு விஷயம், சார் இந்த கோர்ஸ் டஃப்பான கோர்ஸ்னு சொல்கிறாங்களே, இதை நாங்கள் படிக்க முடியுமா? நாங்கள் ஸ்கூலில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நாங்கள் டாப்பர் கிடையாது. இல்லைனா வந்து நான் வந்து CBSE மாதிரியான ஸ்ட்ரீமில் வந்து என்னுடைய +1 +2 சிலபஸ் நான் முடிக்கல, நான் தமிழ் மீடியமில் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், இந்த மாதிரி 1008 சந்தேகங்களோட எங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படிப்பு காலமாக ஆங்கிலம் மற்றும் இந்தி 2 முறைகளில் மட்டும்தான் வழங்கப்படுது. இதனுடைய தேர்வுகளும் ஆங்கிலம் மற்றும் இந்தின்ற 2 முறைகளில் தான் இருக்குது. தமிழ் வழியில் இதனுடைய தேர்வுகள் எழுத முடியாது. ஆனால் அதுக்காக இந்த CA படிப்பை ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னா, இந்தியாவில் இன்றைய காலகட்டங்களில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள முக்கால்வாசி பேர் வந்து தமிழ் வழி கல்வி படித்தவங்க தான். ஈவன் எங்களுடைய கல்லூரியிலேயே, நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலேயே பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம், அரசு பள்ளி, ரூரல்லேருந்து வந்தவங்க. அவங்களோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா படித்து கூட இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ஒருவேளை அவங்க ஃபாதர் மதர்லாம் வந்து CA முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குமா? இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே வந்து நிரூபிக்கப்படலை. ஸோ அது வந்து எல்லாமே தவறான அபிப்பிராயம் தான். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பாடத்திட்டங்களை புரிஞ்சு படிக்கணும். அடுத்தது இதுக்கு முறையான பயிற்சி எடுத்துக்கணும். செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடாது. முறையான பயிற்சி, முறையான கல்வி நிறுவனத்தில் முழு நேரமாக இந்த படிப்புக்காக மட்டுமே நீங்கள் நேரத்தை செலவு பண்ணணும். இப்போவுமே பார்த்தீங்கன்னா பிகாம் அண்டு CA/CMA நாங்கள் சொல்கிறது கூட இது ரெண்டுமே ஒரே துறை சார்ந்த படிப்பு, ரெண்டுத்துலேயுமே வந்து சிலபஸ் வந்து மேட்ச் ஆகுதுன்றதுனால தான். ஸோ அதற்கு அப்பாற்பட்டு இந்த படிப்புகளில் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து மாதிரி தேர்வுகளை எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒருத்தருடைய மேற்பார்வையில் இதனுடைய படிப்பை வந்து நீங்கள் தொடரணும். அதே மாதிரி ஒருத்தருடைய மேற்பார்வையில் இந்த மாதிரி தேர்வுகள் எழுதி உங்களோட பேப்பரை வந்து ஒருத்தர் கரெக்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் வேணும். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஒரு நிறுவனத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டு ஜனவரியில் எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த செப்டம்பர் டு ஜனவரி வரைக்கும் அவங்கள யார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா யாருமே கிடையாது. நான் வந்து படிச்சுக்குவேன், நான் வந்து மாதிரி தேர்வுகளை எழுதி பார்த்துக்குவேன்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டர்னில் படிக்கிற நிறைய மாணவர்கள் வந்து தோல்வியை சந்திக்கிறாங்க. தேர்வுக்கு முன்னர் வரைக்குமே நான் வந்து மேலே எக்ஸாம் எழுத போகிறேன்னா மே வரைக்குமே என்னை ஒருத்தர் வந்து கைடன்ஸ் கொடுத்து என்னை ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி, மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து நீங்கள் நல்லா படிங்கன்னு சொல்கிறது மட்டும் கிடையாது, இது எப்படி படிக்கணுன்ற ஒரு பிளான் கொடுக்கறது, அதை படிக்கும்பொழுது உங்களுக்கு வர சந்தேகங்களை வந்து தீர்த்து வைக்கிறதுன்றதையும் நம்ம வந்து உறுதி பண்ணணும். தொடர்ந்து பயிற்சியோடு சேர்த்து இந்த தேர்வுகளை எழுதுகிற மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கு வந்து உங்களுடைய ஆங்கில புலமையோ இதெல்லாம் வந்து தடையாகவே இருக்காது. ஸோ எங்களுடைய காலேஜில் நாங்கள் இதை எப்படி என்ஷூர் பண்ணுறோன்னா, இந்த பிகாம் +CA
சிஏசிஎம்ஏயோட இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கும் பொழுது அவங்களுடைய ஆங்கில புலமை, ஏன்னா அந்த தேர்வுகள் அவங்க ஆங்கில முறையில் எழுதணுன்றதுனால அதற்கான தனி பயிற்சிகளையும் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்குது, அந்த ஏக்கத்தையுமே நிச்சயமாக போக்குது. ஓகே சார், கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு பிகாமோடு சேர்த்து ஒரு இன்டிகிரேட்டடான ஒரு கோர்ஸ் படிக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆசைப்படும் போது அதை பற்றி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்கணுமா, இல்லை ஆன்லைனில் தெரிஞ்சுக்க முடியுமா, எப்படி ஜாயின் பண்ணணும், அந்த ப்ரொசீஜர் பற்றி சொல்லிடுங்க சார். இல்லை, இப்போ +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிகாம் அண்ட் சிஏ ஆர் சிஎம்ஏடைய ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் வந்து இன்டெகிரேட்டடாக படிக்கணும்னு நினச்சாங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய கல்லூரி நிர்வாகத்தை நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு திரையில் தெரிகிற எண்களை வந்து அவங்க தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் rdccps.org அப்படின்ற நம்மளுடைய இணையதளத்திலுமே கல்லூரி சார்ந்த விஷயங்கள், இங்கு நடத்தப்படுகின்ற பிகாம் சார்ந்த உட்பிரிவுகள் என்னென்ன இருக்குது, அதோடு சேர்த்து அவங்க என்ன ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை எந்த டியூரேஷனில் படிக்க போகிறாங்க, ஸ்டடி பேட்டர்ன் என்ன, அதுக்கப்புறம் நம்மளுடைய கல்லூரியோட அங்கீகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம கல்லூரியோட 20 வருஷம் லெகசி, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய இணையதளத்தில் கொடுத்துருக்கோம். குறிப்பாக நம்ம மாணவர்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, படிப்பு சார்ந்த விஷயம் அப்படின்றதுனால நம்ம வந்து ஓரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் சொல்ல கேட்டோ இல்லை வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற விஷயங்களை மட்டுமே சார்ந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால கல்லூரிக்கு நீங்கள் நேரில் வரணும். வரும்பொழுது பேரண்ட்ஸோடு வந்துட்டு இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் பார்க்கணும், இங்கே இருக்கிற லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் கூட நீங்கள் உரையாடணும், உங்களுக்கு இந்த படிப்பு உகந்ததா அப்படின்றத அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த படிப்புகள் உங்களுக்கு உகந்ததுன்னு தெரிஞ்சால் மட்டும் இந்த படிப்புகள் எடுத்து படிக்கணுன்றது எங்களுடைய விருப்பம். ஓகே சார், கண்டிப்பாக இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுவாகவே வந்து இந்த சிஏசிஎம்ஏ கோர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க, நிறைய விழிப்புணர்வு மாணவர்கள் மத்தியில் ஆல்ரெடி நீங்கள் நிறைய டைம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதனோட ஒரு அடுத்த கட்டமாக வந்து இந்த ஆர்டி காலேஜில் வந்து ஒரு பிகாம் ப்ளஸ் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை வந்து ஆட் ஆன் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் குறித்த நிறைய விஷயங்களை இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நேர்களே, இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் ஆர்டி காலேஜில் இருக்கக்கூடிய அந்த பிகாம் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸை கம்பைன் பண்ணி எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலாம், அந்த கோர்ஸை எடுத்து படிக்கும் போது என்னென்ன அட்வான்டேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்தோம். +2 முடிச்சுட்டு நான் பிகாமோடு சேர்த்து இந்த சிஏ கோர்ஸை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது உங்களுக்கான நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ உயர்கல்வி தொடர்பான உங்களோட சந்தேகங்களுக்காக இணைஞ்சிருங்க. இது ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.